நவீன கட்டுமானங்கள் மிக அதிகமாக கார்பனை உமிழும் சிமெண்ட், இரும்பு கம்பிகள் போன்றவற்றை பயன்படுத்துகின்றன. அழகுக்காகவும் பிரம்மாண்டத்துக்காகவும் கட்டப்படும் முகப்பு வேலைப்பாடுகள், மலைகள், மணல் போன்ற பெருமளவிலான மீள் புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்களை வீணடிக்கின்றன. நவீன கட்டுமானங்கள் சூழலையும் உடல் நலனையும் பாதிக்கும் வேதிப்பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்துகின்றன. இவை உள்ளுறை மாசுபாட்டை உருவாக்குகின்றன. பொதுவாக நவீன கட்டுமானங்கள் இயற்கையான வெளிச்சத்தையும் காற்றோட்டத்தையும் பெறுமாறு வடிவமைக்கப்படுவதில்லை. ஆகவே மின்விசிறிகள், ஒளி விளக்குகளின் தேவையும் மின்சார பயன்பாடும் அதிகரிக்கிறது. கார்பன் வழித்தடம் குறைவான, சூழலுக்கு பாதுகாப்பான கட்டுமான பொருட்கள், கட்டுமான தொழில்நுட்பங்கள் மற்றும் குறைவான இயற்கை வள பயன்பாடு ஆகியவை சூழலுக்குகந்த பசுமை கட்டுமானங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். பசுமை கட்டிடங்களில் வெகு தொலைவிலிருந்து தருவிக்கப்படும் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. பசுமை கட்டிடங்களில் அத்தியாவசியமற்ற இடங்களில் பூச்சி வேலை தவிர்க்கப்படுவதன் மூலம் மீள் புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்களின் பயன்பாடு குறைகிறது. பசுமை கட்டிடங்களில் இயற்கையான சூரிய ஒளியும் காற்றோட்டமும் கட்டிடத்தில் போதுமான அளவிற்கு கிடைப்பது உறுதி செய்யப்படுவதால் மின் பயன்பாடும் குறைகிறது. பசுமை கட்டிடங்களில் இரும்பு கம்பிகளும் கான்கிரீட்டும் மிக குறைவாக பயன்படுத்தப்பட்டு அதற்கு பதிலாக பதப்படுத்தப்பட்ட மண், மூங்கில் போன்ற புதுப்பிக்கத்தக்க வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பசுமை கட்டிடங்களில் எளிதில் ஆவியாகக்கூடிய கரிம பொருட்கள், கன உலோகங்கள் போன்றவை கலந்த சிந்தட்டிக் பூச்சிகள் பயன்படுத்தப்படுவதில்லை. பசுமை கட்டிடங்கள் தாம் பயன்படுத்தும் மின்சாரத்தை தங்கள் கட்டிடங்களில் அமைக்கப்படும் சூரிய மின் உற்பத்தி மூலம் பெறுகின்றன. சூழலுக்குகந்த பசுமை கட்டிடங்களுக்கு மாறுவோம், இயற்கை வள பயன்பாட்டை குறைப்போம். தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கமானது நம் நகரங்கள் மற்றும் கிராமங்களில் பசுமை குடில் வாயுக்களின் உமிழ்வு குறைவாக இருக்கும்படியான பசுமை கட்டிடங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது.